பைப் லைன் வந்துட்டுருக்கேன். மேலே வாட்டர் அடிச்சு கொண்டு போகணும். கீழே வேஸ்ட் தண்ணி பாத்திரம் கழுவுற தண்ணி இதில் கொண்டு வரணும். வந்துட்டு இது அப்படியே அங்கே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அந்த கேட்டு கன்சைடு வெளியே கொண்டு போய் போடணும். இங்கே அப்படியே இங்கே ஒரு லைன் அடிச்சுட்டு வரணும். இது அங்கே ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கிச்சன் இருக்குது மேலே. அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து அந்த இதில் லிங்க் பண்ணணும். வாட்டர் லைன் அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து அந்த கிச்சனுக்கு லிங்க் பண்ணணும். கீழே மேலே பைப்பெல்லாம் விட்ருக்காங்க, டேங்க்கு மட்டும் வச்சு லிங்க் பண்ணணும். மேலே வாட்டர் லைன் இதோட முடிஞ்சு. வேஸ்ட் தண்ணி வந்து வெளியே போயிட்டு இதில் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு சாம்பர் போட்டுவிட்டு அப்படியே வெளியே கொண்டு வரோம். இங்கே ஒன்று போடுறோம், அப்படியே கொண்டு போய் அங்கே விட்றோம். சொன்னோம் பார்த்தீங்களா, கீழே பைப் லைன் மேலே 2 டேங்க்கு வச்சுருக்கோம். 500 லிட்ரு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் பாத்ரூம் போகிறது. கீழே இறங்கி அங்கே போகும் அந்த பாத்ரூம் போட்டு. இது ஃபஸ்ட்டு டேங்கே இல்லை, கீழே இருந்துச்சு டேங்க்கு, அதை எடுத்து மேலே வச்சுருக்குறோம். இது ஒரு கிச்சன் லைனு. கிச்சனுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டேங்க் இந்த படிக்கட்டு கீழே இருந்துச்சு. இங்கே இந்த இடத்துல இருந்துச்சு. ஒரே ஒரு டேங்க் தான் இருந்துச்சு. இன்னொரு டேங்க் வச்சுருந்தாங்க, சும்மா அழட்டி வச்சுருந்தாங்க. அதில் அப்படியே 2 மேலே தூக்கி வச்சுருக்கோம். அப்படியே டேங்க் இருந்தது. கீழ் ஃப்ளோர் பைப் லைன் அடித்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ரீவருக்கு வேலை பழைய வீடு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலும் பண்ணியிருக்கோம். வயர் இழுத்து அங்கே லைட் போட்டு விட்ருக்கோம். இந்த ரூம் கொண்டு விட்டுருக்கோம். கிச்சன் தண்ணி கீழ் கிச்சன் இது மேல் கிச்சன் லைன் தண்ணி இந்த வழியாக வருது. மேலே சொன்ன பார்த்திங்கன்னா அந்த டேங்க் லைன் வந்து வாட்டர் லைன் இதில் தான் வருது. வந்துட்டு இப்படி கொண்டு போயிருக்கோம். வாட்டர் லைன் வேஸ்ட் லைன். வாட்டர் லைன் போகிறோம், வேஸ்ட் லைன் போகிறோம். வாட்டர் லைன் அப்படியே கிச்சனுக்குள்ளே விட்டுருக்கோம். இது ஏர் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டுருக்கோம். இதே வெளியே கொண்டு போய் வெளியே கொண்டு போயிருக்கோம்.